இப்போ நம்ம ஒரு மரத்து பக்கத்தில் நிற்கிறோம் பாருங்க. அருமையான மரம், மஞ்சனத்தி மரம். மஞ்சனத்தி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இலைகளை பிடுங்கி நல்லா அவிக்கணும். அவிச்சு வீக்கம் உள்ள இடத்துல இந்த இலையை வச்சு அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே வீக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். லேசாக அடிபட்ட வீக்கம், ரத்தக்கட்டு வீக்கம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வீக்கத்துக்கு இந்த இலை ஒரு அற்புதமான ஒரு இலை. கேட்டிங்களா? இதை நல்லா ஒரு 20 இலை பிடிங்கிக்கோங்க. 20 இலை பிடிங்கி நல்லா அவிச்சிடணும். அவிச்சு எங்கே வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல அவிச்ச இலையை அந்த வீக்கம் உள்ள இடத்துல இப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த தண்ணியை ஊற்றினோம்னு வச்சுக்கோங்க, வீக்கம் உடனே குறைஞ்சிரும். அது குறையிறது உங்களுக்கே தெரியும். இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூவாக அந்த வீக்கத்தை குறைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய மரமாக இருக்குது. ஒரு மஞ்சனத்தி அற்புதமான ஒரு மூலிகை மஞ்சனத்தி. இதனுடைய பட்டை இருக்கு பாருங்க, காஞ்ச பட்டை இருக்கு இல்லையா, இந்த பட்டை என்ன செய்யணும்னா ரத்தக்கட்டு உள்ள இடத்துல இப்படி எடுத்துக்கோங்க. ரத்தக்கட்டு உள்ள இடத்துல நல்லா அரைச்சி 10 மாதிரி போட்டாலும் அந்த ரத்தக்கட்டு கம்ப்ளீட்டாக குணமாகும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.